சிறிய வெண்டைக்காய்க்குள் இவ்வளவு மருத்துவ குணங்களா? இனிமேல் மூட்டு வலிக்கு இது போதும். முன்பெல்லாம் இதுதான் மருந்தாம். மூட்டு வலி என்பது இப்போது வயதானவர்கள் மட்டுமின்றி இளைஞர்களையும் அதிகமாக பாதித்து வருகிறது. கணினி முன் நீண்ட நேரம் அமர்வது, சரியான உடற்பயிற்சி இல்லாதது, தூக்க குறைபாடு, சரியான ஊட்டச்சத்து இல்லாதது போன்றவை இதற்கான காரணங்களில் சில மிக எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு இயற்கை மருந்தை இப்போது பார்க்கலாம். முதலில் 5 வெண்டைக்காய்களை எடுத்து அவற்றின் காம்புகளை நன்றாக நறுக்க வேண்டும். பிறகு அந்த வெண்டைக்காயையும் நறுக்கி மிக்சியில் போட வேண்டும். இதில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி சேர்க்கவும். இதில் சிறிதளவு கருப்பு உளுந்தையும் சேர்க்க வேண்டும். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இது மென்மையான பேஸ்டை வடிவத்தில் இருக்க வேண்டும். இந்த அரைத்த கலவையில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். இந்த கலவைதான் மூட்டுவலி மற்றும் வீக்கம் குறைய செய்யும் சக்தி வாய்ந்த மருந்து. இந்த கலவையை சிறிதளவு நல்லெண்ணெயோ அல்லது கடுகு எண்ணெயோ சேர்த்து வலி மற்றும் வீக்கம் உள்ள இடத்தில் மெதுவாக தடவ வேண்டும். தினம் இரவிலும் அதிக வலியுள்ள நேரங்களில் தடவுவது சிறந்தது. வெண்டைக்காய், இஞ்சி, கருப்பு உளுந்து, மஞ்சள் ஆகியவை அனைத்தும் உடலுக்கு பலனளிக்கும் இயற்கை பொருளாகும். இதனை வெளிப்புறமாக பயன்படுத்தும் போது அவை மூட்டு அருகிலுள்ள சதைகள் மற்றும் எலும்புகளில் உறுதியை ஏற்படுத்தி வலியை குறைக்கின்றன. மருந்துகள் இல்லாமல் மூட்டு வலிக்கான தீர்வை வீட்டிலேயே பெறலாம் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த இயற்கை வைத்தியத்தை தொடர்ந்து வாரம் 3 முறை செய்தால் நன்கு பலன் தரும். பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மருந்தான இது நம் பாட்டி காலத்திலேயே பரவலாக பயன்படுத்தப்பட்ட நம்பகமான முறையாகும். தற்போது மாற்றமடைந்த வாழ்க்கை முறையிலும் இதனை தொடர்ந்து பயன்படுத்துவது சால சிறந்தது. முட்டில வலி இருக்கு, மூட்டுல வலி இருக்குது, அதே மாதிரி மூட்டுல வீக்கமா இருக்குது, எரிச்சலா இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெண்டைக்காய் 3 எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய காம்புகளை நம்ம நீக்கிட்டு நடுவுல இந்த மாதிரி கீரல் போட்டு இதை நம்ம 8 மணி நேரம் தண்ணியில ஊற போட்டு எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை குடிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அது கூடவே நம்ம இப்ப பண்ற மெத்தடையும் நீங்க கண்டிப்பா பண்ணிக்கங்க. 4ல இருந்து 5 வெண்டைக்காய் எடுத்துட்டு அதே மாதிரி தான் காம்பு எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் முத்தின வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நேரடியாக இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள மாத்திரலாம். போனுடைய ஹெல்த்துக்கு வெண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து போனை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கும் இறுக்கமாக போனை ஆக்குறதுக்கும் இது ரெண்டுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெண்டைக்காயிலேயே உங்களுக்கு அதிகமான தண்ணி சத்து இருக்கிறனால நம்ம அதை சேர்க்க தேவையில்லை. மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிடுங்க. இது கூடவே நமக்கு பார்த்தீங்கன்னா டர்மரிக், அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை இதில் சேர்த்துக்கலாம். அதோடைய மேஜிக்கே வேற லெவல்ல இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா, இல்லாட்டி கடுகு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா காலில் எடுத்து தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிக்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல லைட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இதை நம்ம எடுத்து நேரடியாக கால்ல போடலாம். வலி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நீங்க இதை செஞ்சு நீங்க தடவிட்டு வாங்க. உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சிம்பிளான மெத்தட் தான் இது. நீங்க எப்பெல்லாம் இதை செய்றீங்களோ, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 3 வெண்டைக்காயை எடுத்து 8 மணி நேரம் தண்ணியில ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல